சிறுகடிக்க ஆசை சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரோகிணி யோசிக்க உடனே முத்து வந்து அப்பா அம்மாவை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த பார்லர் அம்மாவும் இந்த தொழிலதிபரும் பிளான் போட்டுப்பாங்க. ஆனால் அம்மா இப்படிப்பட்ட ட்விஸ்ட் அடிப்பாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது போல. அதனால தான் அமைதியே நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, என் அம்மாவை விட்டுட்டு நான் எப்படிடா போறதுன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஒரு நாள் கூட அம்மாவை விட்டு பிரிஞ்சது கிடையாது. அம்மா இது எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு வேற தெரியல. அதை நினைச்சுதான் வருத்தத்துல இருக்கேன்னு சொன்னதோ உடனே இங்கப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னை கேட்டுதான் நீங்க எல்லாம் பண்ணீங்களா? உன் பொண்டாட்டி சொன்னது தலையை ஆட்டிட்டு இருந்தேல்ல நீ, அப்புறம் எதுக்காகடா வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா? நீங்க வீட்டை விட்டு போறதுன்னா தாராளமா வீட்டை விட்டு போய்க்கோங்க, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மா என்னை விட்டு இருப்பியா? தாராளமா. உன் பொண்டாட்டி போனதும் நீ கூடவே போறேன்னு கிளம்பிட்டு அப்புறம் என்னடா அம்மா என்னை விட்டு இருப்பியா, நொம்மா என்னை விட்டு இருப்பியான்ட்டு நான் இருப்பேன்டா, கிளம்பி போங்கடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து விஜயா போனதும் ரோகிணி பாத்தியா அம்மா தடுத்து நிறுத்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப மட்டும் நம்ம மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டு பையன் உள்ள வச்சா இதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாது. வா நம்ம இங்கிருந்து போகலாம் சொல்லிட்டு மனோஜோ ரோகிணி வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. அண்ணாமலை வந்து ஒரு நிமிஷமா எதுக்காக நீ வீட்டை விட்டு போற? ஆன்டியே வந்து நம்பி நாங்க இருந்தோம், ஆன்டி இப்படி சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பண்ண போறேன் அங்கிள், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.